முதல் முயற்சி ஓர் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 8 நேஷனலிசம் காந்தியன் பேஸ் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் புக் பேக் கொஷின்னு. 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து fill in the blanks மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். வாங்க பார்க்கலாம். Roman letter 1, choose the correct answer. Question number 1. Who was arrested during the anti-revolt protest in Amritsar? Answer B. Saifuddin Kichlu. கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். On 9th April, two prominent local leaders, Dr. Saifuddin Kichlu and Dr. Satyapal, were arrested in Amritsar, leading to protest in which a few Europeans were killed. Two prominent local leaders, இரண்டு முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் டாக்டர் சைஃபுதீனும் அண்ட் டாக்டர் சத்யபாலும் அம்ரிட்சரில் அரெஸ்ட் பண்ணாங்க. கொஷின் நம்பர் 2. இன் விச் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நான் கோஆப்ரேஷன் அப்ரூவ்ட்? ஆன்சர் டி. நாக்பூர். த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவ்ட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் in a special session held in Calcutta on September 1920. It was subsequently passed in the Nagpur session held on December 1920, chaired by Salem C. Vijayaraghavacharya. இது வந்து என்னென்னா, செப்டம்பர் 1920 கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணாங்க. Next. Question number 3. Which among the following was declared as Independence Day? A. Answer 26th January 1930. இது எல்லாருக்குமே தெரியும். 26th January 1930 was declared as Independence Day. Question number 4. When was the first Forest Act enacted? Answer C. 1865. அதாவது வந்து முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1865. Question number 5. On 8th January 1933, which day was observed? Answer A. Temple Entry Day. 8th January 1933 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டதுன்னு கேட்டால் டெம்பிள் என்ட்ரி டே, கோவில் நுழைவு நாள். டெம்பிள் என்ட்ரி டேனா. Question number 6. Which act introduced provincial autonomy? இது வந்து ஆன்சர் வந்து டி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ப்ரொவின்ஷனல் அட்டானமினா மாகாண தன்னாட்சின்னு அர்த்தம். மாகாண தன்னாட்சி வந்து அறிமுகம் செய்த சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. கொஷின் நம்பர் 7. Who defeated Pattabhi Sitaramayya Kanti candidates and became the president of the Congress in 1939? Answer C. Subhash Chandra Bose. In 1939, Subhash Chandra Bose became the president of the Congress by defeating Pattabhi Sitaramayya, the candidate of Kanti. அதாவது பார்த்திங்கன்னா காந்தியோட கேண்டிடேட் தான் பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா வந்து தோற்கடித்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸுக்கு தலைவரானார். எப்போனா 1939. இயரும் ஞாபகம் வச்சுக்காங்க. கொஷின் நம்பர் 8. Where was Gandhi when India attained independence on 15th August 1947? Answer D. Nokoli. The district of Nokoli was the worst affected. Roman letter 2. Fill in the blanks. Gandhi was thrown out of the first class compartment in Petermarisburg station. On his journey from Durban to Pretoria, at the Petermarisburg railway station, he was physically thrown out of the first class compartment. அதாவது ஃப்ரம் தர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது பீட்டர் மேரிஸ்பர்க் ஸ்டேஷனில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து காந்தியை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினாங்க. கொஷின் நம்பர் 2. காந்தி ரிகார்டட் கோபால கிருஷ்ண கோகலே ஹேஸ் இஸ் பொலிட்டிக்கல் குரு. காந்தியடிகளின் அரசியல் குரு யாருன்னு கேட்டால் கோபால கிருஷ்ண கோகலே. உங்களுக்கு எதுக்கு சில டைமில் 2 டைம்ஸ் சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன். கீழே உங்களுக்கு ப்ளூ கலர் போட்டு ஹைலைட் பண்ணி வேர்ட்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, பாருங்கள். கொஷின் நம்பர் 3. கில்ஃபத் மூமெண்ட் வாஸ் லெட் பை அலி பிரதர்ஸ்.
A movement was started in support called the Khilafat movement, led by the Ali brothers Maulana Muhammad Ali and Maulana Shahud Ali. It aimed to restore the prestige and power of the caliphate. அதாவது வந்து அலி பிரதர்ஸ் தலைமையில் தான் கில்ஃபத் மூமெண்ட் வந்து நடந்தது. அலி பிரதர்ஸ் யாருன்னு கேட்டால் மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷாஹூத் அலி. Question number 4. Government of India Act 1919 introduced Dairy in the provinces. Dairy, a system of dual government introduced under the Government of India Act 1919. Year ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. Divided the powers of the provincial government into reserved and transferred subject. Next one. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4 வந்து 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி வந்து அறிமுகம் செஞ்சாங்க. டைரக்ட் தான் இரட்டை ஆட்சின்னு சொல்கிறது. கொஷின் நம்பர் 5. The civil disobedience movement in Northwest Frontier province was led by Khan Abdul Ghaffar Khan. Explanation. In the Northwest Frontier province, Khan Abdul Khan led the movement. ப்ரொவின்ஸ்னா மாகாணங்கள்னு அர்த்தம். அதை வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்ஸில் கான் அப்துல் கான் வந்து என்பவர் வந்து இந்த சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு தலைமையேற்றார். கொஷின் நம்பர் 6. Ramsay MacDonald announced the communal award which provided separate electorates to the minorities and the depressed classes. On 16th August 1932, Ramsay MacDonald announced the communal award. It provided separate electorates to the minorities, viz. Muslims, Sikhs, Indian Christians, Anglo-Indians, and women and the depressed classes. 16th August 1932 கம்யூனல் அவார்ட்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடுன்னு அர்த்தம். ராம்சே மெக்டொனால்ட் வந்து அறிவித்தார். கொஷின் நம்பர் 7. உஷா மேத்தா established Congress Radio underground during the Quiet India movement. சப்போஸ் இயர் கேட்டாங்கன்னா நவம்பர் 1942. கொஷின் நம்பர் 8. சௌத்ரி ரஹமத் அலி coined the term Pakistan. Roman letter 3. Choose the correct statement. 1. The Communist Party of the India was founded in Tashkent in 1920. 2. M. Singaravelura was tried in the Kanpur conspiracy case. 3. The Congress Socialist Party was formed by Jayaprakash Narayan, Acharya Narendra Dev and Minno Masni. 4. The Socialists did not participate in the Quiet India movement. உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தெரியணுன்றதுக்காக தான் அந்த ரெட் கலர் டிட் நாட் போட்டுக்கோங்க பாருங்கள். ஸோ டிட் நாட் வராது. ஆன்சர் வந்து டி. 1, 2 and 3 ஆர் கரெக்ட். கொஷின் நம்பர் 2. 1. Hindustan Republic Army was formed in Kanpur in 1924. 2. Ram Prasad Bismil was tried in the Kakori conspiracy case. 3. The Hindustan Socialist Republican Association was formed by Surya Sen வராது, பாகத் சிங் அண்ட் சுக்காதேவ். அதை அடித்து போட்டிருக்க பாருங்கள். சூர்யா சென் வராது, பாகத் சிங் அண்ட் சுக்காதேவ். 4. Chittagong Armory raid was carried out by B.K. தூத் வராது, சூர்யா சென் வரும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஏ. 1 and 2 ஆர் கரெக்ட். Third one. Assertion. The Congress attended the first round table conference. Explanation பாருங்கள். The Congress did not attend. It as leaders were in jail. அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிளில் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரீசன். காந்தி இர்வின் பேக்ட் enabled the Congress to attend the second round table conference. C answer. A is wrong but R is correct. Question number 4. Assertion. The Congress ministries resigned in 1939. Reason. The colonial government of India entered the war without consulting the elected Congress ministries. Answer D. Both A and R are correct and R is the correct explanation. Round 4. Match the following. Question number 1. Rowlatt Act, Black Act. Question number 2. Non-cooperation movement, surrender of titles. Question number 3.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இது ஃபில் இன் த பிளாங்க்ஸில் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா டைரக்ட்ரி. இயர் ஞாபகம் இருக்குல்ல? 1919. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 டைரக்ட்ரி. கொஷின் நம்பர் 4. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எம்என் ராய். 5th 16th August 1946 டைரக்ஷன் ஆக்ஷன் டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.